அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 21/2/2026 மாசி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் செவ்வாய், 11ஆம் வீட்டில் சூரியன், ராகு, புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் சந்திரனானவர் 12 இருப்பதால் சிக்கனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் ஒரு சில ஏற்றங்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன், சூரியன் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் சந்திரன், சனி சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த கால சோதனைகள் விலகும். உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பெண்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை பெறுவீர்கள். அசையும் அசையா சொத்து வகையில் ஏற்றமிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பதும் 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்றமிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், சனி, குரு வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு உண்டு. கடந்த கால சோதனைகள் விலகும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் குறிப்பாக வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் செவ்வாய், 7இல் புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் 8ஆம் வீட்டில் சந்திரன், சனி சஞ்சரிப்பதால் இன்று நாள் முழுதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் பொறுமையை கடைபிடிப்பது, ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன், 6ஆம் வீட்டில் சூரியன், ராகு சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்.
இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று 5இல் சஞ்சரிப்பதும் 6ஆம் வீட்டில் சந்திரன் சனி சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில பலமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாய் 3இல் வலுவாக சஞ்சரிப்பதும் 4ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். சந்திரன் 5இல் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த கால சோதனைகள் விலகும். உடன்பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய் 4இல் சந்திரன் சனி சஞ்சரிப்பது தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. நண்பர்களை அனுசரித்து செல்வது உத்தமம். எடுக்கும் முயற்சிகள் இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது உத்தமம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் 3ஆம் வீட்டில் சந்திரன் சனி சஞ்சரிப்பது சிறப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். பயணங்களால் அனுகூலங்கள் உண்டாகும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் ராகு 12இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும். நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம் என்பதால் தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரிப்பது நல்லது. உத்தியோகத்திருப்பவர்களுக்கு வீண் பிரச்சனைகள் அதிகரிக்கும் என்பதால் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். சக ஊழியரிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் உறவினர்களை அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் சனி லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டியதை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன உடம்பு பாதிப்புகள் இருந்தாலும் அனுகூல பலன்களை அடைவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். 6இல் கேது இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. அதிலும் குறிப்பாக வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.